அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2017 போல 17, 18 அந்த இயர்ல வந்து நமக்கு ஹேமா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இயர் அந்த 17, 18 டைம்ல வந்து நெறைய செக்சுவல் அலிகேஷன் அப்படிங்கிறது வந்திரும். கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில முக்கியமான ஆட்கள்லாம் செக்சுவல் அலிகேஷன்ஸ்ல வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ, அதுக்காக கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு ஹேமா கமிட்டி அப்படின்னு இவங்க தலைமையில ஒரு ஆணையம் வச்சிருப்பாங்க. அந்த ஆணையம் வந்து அங்க கேரளா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து ஆர்டிஐ போட்டு இப்போ அந்த ரிப்போர்ட்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வெளிய எடுத்திருக்காங்க. ஸோ, அதுல பார்த்தோம்னா நெறையா ஆ ரொம்ப அப்யூசிங் கன்டென்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு 235 பேஜ் ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா, நமக்கு முக்கியமா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ பெண்கள் வந்து அதிகமா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? குறிப்பா பார்த்தோம்னா, படத்துல நடிக்கிறதுக்கு, இல்ல படத்துல டெக்னீஷியன் ரோல் ப்ளே பண்றதுக்கு, இந்த மாதிரி நெறைய ஒரு படம் எடுக்குறாங்க அப்படின்னா, அதுல நெறைய ரோல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ, அதுல ஏதாவது பெண்கள் வேலை செய்யணும் அப்படின்னா, ஆ அவங்க செக்சுவல் ஃபேவர்ஸ வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ அந்த செக்சுவல் ஃபேவர்ஸ் தரல அப்படின்னா, அவங்கள வந்து அந்த படத்திலிருந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்றது, வேற ஒருத்தவங்கள போடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெறையா ஒரு கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே ஒரு மாஃபியா தான் கண்ட்ரோல் பண்றது. ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய புரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அப்படிங்கிற ரிலேட்டடா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ரிப்போர்ட்ல அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு கொஞ்சம் முக்கியமான கமிட்டியா இருக்கு. அதர் ஸ்டேட் கமிட்டினாலும் சோசியல் இஷ்யூஸ்ன்னு பார்க்குறப்போ, செக்சுவல் ரிலேட்டடா வரனால நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஹேமா கமிட்டி அப்படின்னா, கேரளால போடப்பட்ட கமிட்டிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஹேமா கமிட்டின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடுன்னு போட்டுறக்கூடாது. மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த செக்சுவல் அலிகேஷன்ஸ ஸ்டடி பண்றதுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டியா இருக்கு. சரிங்களா? சரி. அடுத்தது பார்த்தோம்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ரொம்ப கம்மி தான் நியூஸஸ். சரியா? ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நியூ சீஃப் செக்ரட்டரி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இறையன்பு அவர்கள் இருந்திருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா, நமக்கு சிவ்தாஸ் மீனா அப்படிங்கிறவரு இருந்தார் போன வருஷத்துல இருந்து. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, என். முருகானந்தம் அப்படிங்கிறவர வந்து புது தலைமைச் செயலராக தமிழக அரசாங்கம் நியமனம் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்துடைய 50வது தலைமைச் செயலராக வந்திருக்கார். 50த் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னு கேட்டா, என். முருகானந்தம். சரிங்களா? ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இவருக்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? டென்யூர் அப்படிங்கிறது பதவிக்காலம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்காது. சரியா? முக்கியமான பாயிண்ட். இவருடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல் அட்வைசர் டூ சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது இவரோட முக்கியமான பணி. முதலமைச்சருக்கு முதன்மை ஆலோசகராக இருப்பார். சரிங்களா? அதே மாரி ஹெட் ஆஃப் த சிவில் சர்வீசஸ் ஆஃப் த ஸ்டேட். ஹெட் ஆஃப் த சிவில் சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. மத்தபடி பார்க்குறப்ப, கேபினட் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணுவாரு. அவையில இருப்பாரு. மத்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மத்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணிக்கிறது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டோட கான்டாக்ட் பண்றதுக்கு அஃபிஷியல் பிரின்சிபல் ஸ்போக்ஸ் பெர்சனா வந்து இருப்பாரு. ஓகேங்களா? இந்த மாரி நெறைய முக்கியமான பணிகள் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு சொல்றோம். இவர பத்தின விஷயங்கள் நமக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டினாவே வரும். சரிங்களா? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ற டாபிக் கீழ. ஸோ கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஸ்டில் நம்ம மெயின்ஸ் படிக்கிறப்போ, இத பத்தி நம்ம தனியா ஒரு கொஸ்டினாவே 15 மார்க்காவே படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் பேசிக்கா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். பிரின்சிபல் அட்வைசர் டூ சீஃப் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் சிவில் சர்வீஸ் ஆஃப் ஸ்டேட் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஒரு செய்திய நம்ம பார்க்குறோம். மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்து யுக்ரைன் போக போறாங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் பேசப்படும். குறிப்பா ரஷ்யா, யுக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கனால, என்ன மாதிரியான ஒரு அப்ரோச்ச நம்ம பிரைம் மினிஸ்டர் எடுப்பாரு அப்படிங்கிறது நெறையா லார்ஜர் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வேற எந்த நியூஸஸுமே வந்து
பெருசா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. நம்ம மங்கி பாக்ஸ் பத்திலாம் பார்த்துருக்கோம். ஸோ மங்கி பாக்ஸோட அவுட் பிரேக் அப்படிங்கிறது இந்தியாவுல இன்னும் ரிப்போர்ட் ஆகல. ஆனா பாகிஸ்தான் வரைக்குமே ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ வேற எந்த செய்திகளும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. சரிங்களா? இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறதும், இந்த சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் சீஃப் செக்ரட்டரியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறத எடுத்து நோட் பண்ணி வைங்க. சரியா? ஸோ அதான் இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்த 2 ஆர்டிகல்ஸ். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.